அதிகபட்சமாகவே 2 புயல் வந்துட்டு இருந்த காலம் போய் குறைந்தபட்சம் 3 புயலாச்சு வந்துடுது. ஏன் வெயில் கூட 100 டிகிரி குறைஞ்சு அடித்த நாள்லாம் மாறி போச்சு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த வெயிலும் மழையும் அதிகரிச்சுட்டே இருக்கே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது எல்னினோ மற்றும் லானினா. இந்த எல்னினோ லானினா அப்படின்னா என்ன, பருவநிலை மாற்றத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன், டிஎன்சி தமிழ் செய்தியாளர். இயற்கை பேரழிவெல்லாம் நடக்கும்போது இந்த எல்னினோ அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். இந்த எல்னினோ அப்படின்னா பசிபிக் பெருங்கடலோட கிழக்கு பகுதியில், குறிப்பா தென் அமெரிக்கா பக்கத்துல கடல் நீரோட வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரிக்கிற இயற்கை நிகழ்வு தான் இந்த எல்னினோ. இதனால உலகளவுல பருவநிலை மாற்றங்கள்லாம் ஏற்படுது. பொதுவாக கிழக்குலேருந்து மேற்கே வீசுகிற ஈஸ்டர்லி விண்ட் அதிகமாக வீசும்போது மேற்கு பகுதி, அதாவது ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா பகுதியெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த எல்னினோ காலங்களில் இந்த காத்தோட பலம் குறைஞ்சாலோ இல்லாட்டி திசை மாறினாலோ கிழக்கு பசிபிக் நாடான தென் அமெரிக்கா வெப்பமாகவும் மேற்கு பசிபிக் நாடுகளான இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா குளிராகவும் இருக்கும். இதன் விளைவாக பருவமழை, வெப்பநிலை, சூறாவளின்னு எல்லாத்துலேயும் மாற்றம் வரும். லானினா அப்படிங்கிறது எல்னினோவோட நேர்மறை. அதாவது இங்கே பசிபிக் பெருங்கடலோட கிழக்கு பகுதியில் கடல் நீர் குளிர்ச்சியாக இருக்கும். எல்னினோனால வெப்பநிலை அதிகமாகும், லானினால மழை அதிகமாகும். லானினா காலங்களில் கிழக்குலேருந்து மேற்கே வீசுகிற காற்று ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால பருவநிலை மாறி சில பகுதிகளில் அதிக மழையும் சில பகுதிகளில் வறட்சியும் ஏற்படும். இந்த எல்னினோ மற்றும் லானினா 2 முக்கியமான காரணங்களால ஏற்படுது. 1, கடல் நீர்ல வெப்பநிலை மாற்றம் ஏற்படும் போதும், 2, வளிமண்டலத்துல அழுத்தம் ஏற்படும் போதும் இந்த நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வை பற்றின முழுமையான புரிதலை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கலனாலும் இந்த காலத்தொடரோட சுழற்சி 3லேருந்து 7 வருடங்களுக்கு முன்னும் பின்னுமா ஊசலாடுதுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் எல்னினோவை தொடர்ந்து லானினா உடனே வருதுன்னும், இது பசிபிக் முழுவதும் வெதுவெதுப்பான நீர் முன்னும் பின்னுமா பாய்வது போல இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வுகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2மே இயற்கையான வானிலை நிகழ்வுகள் தான். ஆனால் மனிதர்களால் ஏற்படுற கால மாற்றம் இந்த நிகழ்வுகளோட தாக்கத்தை கடுமையாக்குற வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 2 நிகழ்வுமே டிசம்பர் மாதத்தில் தான் உச்சத்தை தொடுன்னு சொல்கிறாங்க. பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுற இந்த பருவநிலை நிகழ்வை 16வது நூற்றாண்டில் தென் அமெரிக்க மீனவர்கள் தான் முதல்ல கிறிஸ்மஸ் காலத்தில் கடல் வெப்பமாகி மீன்பிடிப்பு குறைந்ததா கண்டுபிடிச்சதாகவும், இந்த நிகழ்வுக்கு எல்னினோ அப்படின்னு குழந்தை இயேசுவை ஸ்பானிஷ் மொழியில் குறிக்கிற பெயரை வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக 19வது நூற்றாண்டில் இயற்கை விஞ்ஞானிகள் எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன், என்சோ என்ற பெயரில் இதை முழுமையான காரணங்களையும் விளைவுகளையும் ஆய்வு செய்கிறாங்க. லானினா பற்றிய அறிவியல் ஆய்வுகள் 20ஆம் நூற்றாண்டோட நடுவில் தான் தொடங்கப்படுது. எல்னினோ தொடர்பான ஆய்வுகள் மேம்பட்ட போது அதோட எதிர் நிகழ்வான கடல் நீரில் வெப்பநிலை குறைவதை கண்டுபிடிக்கிறாங்க. எல்னினோன்னு குழந்தை இயேசுவை குறிக்கிற பேரை அதுக்கு வச்சதுனால அதுக்கு எதிர்மறையாக பெண் குழந்தைய குறிக்கிற லானினா அப்படிங்கிற பேரை இதுக்கு வச்சதா சொல்கிறாங்க. இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளில் எல்னினோ காலங்களில் பருவமழை குறைஞ்சு வறட்சி ஏற்படும். லானினால பருவமழை அதிகரிக்கும், விவசாயமும் செழிக்கும். தென் அமெரிக்கா நாடுகளில் எல்னினோனால கனமழை மற்றும் வெள்ளம் ஏற்படும், லானினால வறட்சி ஏற்படும். ஆஸ்திரேலியாவில் எல்னினோவில் கடும் வறட்சி ஏற்படலாம், லானினால கனமழையும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படலாம். அமெரிக்காவோட சில பகுதிகளில் எல்னினோ காலங்களில் பெரும் புயல்களும் சூறாவளிகளும் ஏற்படலாம். லானினா காலங்களில் கடும் குளிரும் பனி புயல்களும் வரலாம்.
உலகளவில் உணவு விலை எல்னினோ காலங்களில் உயரலாம். ஏன்னா விவசாயத்திற்கான மழை இந்த காலத்தில் குறைவாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. 2024 இந்தியா கடுமையான எல்னினோ தாக்குதலை சந்திச்சுது. இதனால நிறைய இடங்கள்ல வறட்சி கூட ஏற்பட்டுச்சு. இந்த 2025 எப்படி அமையும்னு பார்த்தோம்னா லானினா நிலைகள் வெளிப்படும்னு ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. இதனால இந்தியாவில் பருவமழை அதிகரிக்கலாம்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் அதிக வெப்பநிலையும் அதிகரித்த மழைப்பொழிவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் இப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால காலை 12லேருந்து 3 மணி வரைக்கும் வெளியில் போகிறத தவிர்க்க சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வலியுறுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். தாகம் இல்லாத சமயத்திலும் தண்ணி, எலுமிச்சை சாறு, மோர் போன்றவற்றையும் தர்பூசணி, ஆரஞ்சு, முலாம்பழம் போன்ற நீர் சத்து அதிகம் இருக்கிற பழங்களை எடுத்துக்கிறதும் நல்லதுன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் பரிந்துரைக்கிறாங்க. வெளியில் வரதை தவிர்க்கிறது, முக்கியமாக குறிப்பிட்ட நேரத்தில் வரதை தவிர்ப்பது, அப்படி வந்தாலும் உங்களை பாதுகாக்கிற வண்ணம் குடை, தொப்பி போன்றவற்றை பயன்படுத்தி கருப்பு நிறத்தை தவிர்க்கிறதும் நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த வெயில் காலத்துல நீங்களும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் அரசாங்கம் பரிந்துரைக்கிற இந்த சுலபமான பாதுகாப்பு முறைகளை மேற்கொண்டு விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது. ஸ்ருதி பாலசுப்ரமணியன், டிஎன்சி தமிழ் செய்தியாளர்.